ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, சினிமாவுல விஜயோட இடத்த பிடிச்சுட்டாரா சிவகார்த்திகேயன். அந்த டாக் இப்ப ரொம்பவே பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, விஜயோட இடத்துல சிவகார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா வந்துட்டு கோட் படத்துலயும் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு ஒரு துப்பாக்கிய கையில சிவகார்த்திகேயன் கிட்ட குடுத்துட்டு, "இத நீங்க பிடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு சொல்லுவாரு, "நீங்க ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நெனைக்கிறேன். இத நான் பார்த்துக்கிறேன். அத நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க விஜய் வந்து அரசியலுக்கு போறதாகவும், சினிமாவுல அந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன். அரசியல்ல முழு நேரத்த நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் இன்டைரக்ட்டா சொல்றா மாதிரி நெறைய பேர் வந்து சித்தரிச்சு பேசுனாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாச்சு அப்படின்றது தெரியாது. ஆனாலும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனையும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல விஜய் சொல்லியிருப்பாரு, சிவகார்த்திகேயன் வந்து கிட்ஸ் எல்லாரையும் பிடிச்சுட்டாரு, பெரியவங்களையும் பிடிச்சுட்டாரு. எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயத்துல வந்து சிவாவ சேர்த்து வச்சு தான் விஜய் பேசுவாரு. அப்படி இருக்கிறப்போ, தன்னோட இடத்துக்கு தகுதியானவர் சிவா தான் அப்படின்றத விஜய் வந்து இன்டைரக்ட்டா நெறைய இடத்துல சொல்லியிருக்காரா அப்படின்னுமே வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விஜயோட படம் கடைசியா வரப்போறது ஜனநாயகன் படம் தான். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவர் வந்து அரசியல்வாதியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2026ல தேர்தல் களத்துல முழுசா வந்து அவர் இறங்க போறதாவுமே நமக்கு தெரியும். இப்போ அந்த லாஸ்டான ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சினிமாவுல விஜய பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஒரு பேச்சு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்காக கதைய வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த நெறைய டைரக்டர்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே வேற எந்த ஹீரோவையும் அந்த இடத்துல நினைச்சு பார்க்காம சிவகார்த்திகேயனை நோக்கி நெறைய கதைகள் போகுது. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது முழுக்க முழுக்க இது விஜய்க்கான கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட அந்த இடத்த முழுசா வந்து சிவகார்த்திகேயன் புடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுமே சினிமாவுல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அண்ணா யார வந்து கை காட்டுறாரோ அவரோட இடத்துல அவங்கள வச்சு நாங்க பார்ப்போம். அவங்களோட முன்னணி என்ன, பின்னணி என்ன இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். விஜய் அண்ணா என்ன சொல்றாரோ அததான் நாங்க கேட்போம். அவர் என்ன செய்யறாரோ அததான் நாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் ஒரு ஃபங்ஷன்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான், கேப்டன்னா அது ஒருத்தர் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியுமே தவிர அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி அவங்கள அட்டாச் பண்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். அதுக்காக அவங்க இவங்களாவே வந்து மாறிட முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. விஜய்க்கான இடம் எப்பவுமே சினிமால இருக்கும். ஒருவேளை விஜய் வந்து அரசியல்ல நிறைய முழுக்க முழுக்க இறங்கி வேலை பார்த்து சோர்ந்து போயிட்டாருன்னா, ஃபியூச்சர்ல அவர் சினிமாக்கு வந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி இடம் கண்டிப்பா சினிமாவுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் எப்ப வந்தாலும் நடிகராவும் சரி, அரசியல்வாதியாவும் சரி, இது ரெண்டுமே இல்லாம வேற எதுல விஜய் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கில்லி படம் ரீரிலீஸ்க்கு அப்புறமா 2K கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜயோட ஃபேன் ஆயிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க ரசிகர்கள் வந்து எல்லாருமே விஜய் அண்ணா விஜய் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அரசியல்லையா இருந்தாலும் சரி, சினிமாவுல இருந்தாலும் சரி, அரசியல்ல வந்து இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னா அங்கேயும் நாங்க போய் நிப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, குஷி படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு அப்புறமா அந்த படம் இப்ப வரப்போகுது. பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா அது வந்து குஷி தான் 90s பீரியட்ல. அதுல சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹிட் ஆனது. இப்ப திரும்பவும் அது வரப்போகுது அப்படின்னா, அப்ப வந்து பொறக்காதவங்க எல்லாம் இப்ப பொறந்து வளர்ந்திருப்பாங்க. அவங்க கில்லிக்கே அவ்வளவு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றப்போ, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியா இருக்கக்கூடிய குஷி படத்தை பார்த்தா இன்னும் எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் குஷி ஆவாங்க அப்படின்ற தெரியல. முழுக்க முழுக்க விஜய்க்கான அந்த ஒரு ஓட்டு அப்படின்றது இந்த ரீரிலீஸ் மூலியமா நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னுமே வந்துட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இது மட்டும் இல்லாம விஜய் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட அரசியல் கட்சி மீட்டிங் எல்லாத்துலயும் வந்து எந்த ஒரு சினிமா பாட்டையும் நான் தொட மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்க பாட்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாமே, அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த அடையாளத்தை வச்சு நான் வரமாட்டேன். எப்பவுமே நான் தனியா வந்த மாதிரி தான் என்னோட அரசியல் கட்சிக்கும் நான் தனியா வந்து பாடல்கள் வந்து கொடுப்பேனே தவிர, பழைய பாடல்கள் என்னோட பட பாடல்கள் நான் அடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல நிறைய பேர் வந்து அடுத்த தளபதி நீங்களா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா.
அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க அது தளபதினா அது அவர் மட்டும் தாங்க, நான்லாம் இல்லங்க, என்ன வந்து கலாய்க்காதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமா அந்த இடத்துல இருந்து பேசிட்டு அவர் நகர்ந்து போயிடுறாரு. சோ இருந்தாலும் இந்த கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து சிவகார்த்திகேயனை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கூடிய சீக்கிரம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து சினிமாவுல தன்னோட வாரிசை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பா வந்து நடிகரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருவாங்க. ஆனா என்னதான் பசங்க வந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. ஆனாலும் அத தாண்டி உச்சகட்ட நடிகரா வரணும் அப்படின்னா, அது அவங்களுடைய சொந்த முயற்சி, கடின உழைப்பு இததான் வந்து நாம சொல்லணுமே தவிர, சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து தானே வந்துட்டான். சோ அதனால இவனுக்கு இது ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பேக்ரவுண்டே இல்லாம வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் சிவகார்த்திகேயன். சோ அதனால எவ்ளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயனா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கியிருப்பாரு. சோ அவ்ளோ ஒரு உழைப்பு அவர் வந்து அதுல போட்டிருக்காரு. கண்டிப்பா அந்த உழைப்பு வீணாகாதுன்னு நினைக்கிறேன். சோ என்னதான் விஜயோட இடத்துல சிவகார்த்திகேயன் இல்லை அப்படின்னாலும் சிவகார்த்திகேயனுக்குன்னு சினிமால எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு, ஒரு தனி மரியாதை உண்டு. அவரு நெறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்துட்டு இருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தரோட இடத்த இன்னொருத்தர் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இவ்ளோ விஷயம் ஏங்க, இப்போ ரீசென்ட்டா வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கமல், சிம்பு அவங்க 2 பேரும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அந்த படத்தோட ட்ரெய்லருமே அங்க வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல கமல் வந்துட்டு சிம்புவ பார்த்து இனிமேல் என் இடத்துல இருந்து நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு சீன் வந்திருக்கும். அதுவும் வந்துட்டு கமல் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா சிம்புவ முழு நேர சினிமா வாரிசா கமல் வந்து அறிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே இருந்தது. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தனக்கு ஈக்குவலான ஒரு பெர்சனை தன்னோட இடத்துல நிலைநிறுத்திட்டு போறது இப்போ சினிமால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து எந்த நடிகர்கள் வருவாங்க, அவங்களோட இடத்தை பிடிக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல எந்த நடிகர் வருவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு விஜயோட இடத்துல சிவகார்த்திகேயன் வந்தா பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய உண்மையான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.